ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து டோர்ட்மண்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெயினில் 250 கிலோமீட்டர் கிட்ட வரும் வந்துட்டு. ஸோ வந்துட்டு ஒரு பிக் ஜேர்னி வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில், அதுவும் நான் வந்துட்டு தனியாக போக போகிறேன். ஸ்கைலைன் பிளாஷா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மால் உண்டு. இது வந்து ஸ்பெஷலி வந்து டொமேட்டோ லைக் வந்துட்டு ஒரு Which country? sorry Sri Lanka. Yeah, you're from Germany? Iran. Iran? Doing YouTube videos from Sri Lanka. Yeah, I'm a YouTuber from Sri Lanka. Yeah. என்ன மரக்கறி இந்த வடம் போட்டுருக்கான், அவளுக்கு மரக்கறியை காணலே. யா, இந்த பில்டிங்கும் ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குண்டா. வாவ், இவ்வளோ உயரண்டா. இப்போ இது அவுட் பான் ஆஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷனை வந்து 5:14 எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வந்து போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு மேலே நாங்கள் ஏறி வந்த ஸ்டெப்ஸ். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேயுமே வந்துட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஹோட்டல் நின்றுட்டுது. இந்த ரயிலுக்குள்ளே வந்துட்டு உண்மையிலே எப்படி க்ளீனாக இருக்கிறது பெரிய விஷயம் வேண்டாம்னு சொல்லணும். நான் முதலே சொன்ன மாதிரி இதை விட பெரிய விலை கூடின ட்ரெயினர்களுக்குள்ள இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் ஃபண்டை கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஏஆரில் கொண்டு வைக்கிறது வந்து இருக்கும். முதல்ல கொஞ்சம் தண்ணி அடிக்குது, அப்புறம் அப்படியே வந்துட்டு ஏஆரில் தண்ணி இழுத்து விடுது அப்படியே உங்களுக்கு. அதே நேரம் வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் SK vlog. SK vlog? Yeah. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடந்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருப்பேன், ஜெர்மனியில் இல்லை யூரோப்லேயே வந்துட்டு நாங்கள் உயரமான கட்டடங்களை வந்துட்டு பெருசாக காணலை அப்படின்னு சொல்லி. ஈவன் வந்துட்டு கொழும்பில் இருக்கிற அளவுக்கு கூட இங்கே வந்துட்டு பெரிய அளவில் கட்டிடங்களை காணலை அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் வந்துட்டு நாங்கள் உயரமான கட்டிடங்களை வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் வந்துட்டு கொழும்புலேண்டு இல்லை, என்னடா நீ வந்துட்டு யூரோப்பை போயிட்டு கொழும்போட போகிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு உயரமாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்த வண்ணமாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து டோர்ட்மண்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெயினில், அதுவும் நான் வந்துட்டு தனியாக வந்துட்டு பயணம் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக வந்துட்டு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வித்தியாசமான விளாக்காக இருக்க போது. நான் யூரோப்புக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கு தான் வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன், அதுவும் வந்துட்டு தனியாக. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அதாவது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் உள்ள ட்ரெயின்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின். அதுவும் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து டோர்ட்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கிட்ட வரும் வந்துட்டு. ஸோ வந்துட்டு ஒரு பிக் ஜேர்னி வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில், அதுவும் நான் வந்துட்டு தனியாக போக போகிறேன். ஸோ கண்டிப்பாக வித்தியாசமான விளக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் என்ன செய்யப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியை வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொண்டு, அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பக்கத்தில் வந்து ஒரு மால் ஒன்று இருக்குது. அந்த மாலில் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து அந்த மாலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் என்ன மாதிரி வந்துட்டு ரெயின் டிக்கெட் எடுக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் அழகாக பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மாலுக்கு போயிட்டு அந்த மாலை பார்க்க, அந்த மாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சுற்றி காட்டிக்கொண்டு போகிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணிக்கலாம். உதாரணமாக இப்போ நான் நிற்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் சிட்டி வந்துட்டு ஜெர்மனியில். பாருங்கள் வந்து இங்கே தான் வந்துட்டு நீங்கள் இப்படியான உயரமான கட்டிடங்களை வந்துட்டு காணலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு தெரியுது வந்து நல்ல ஒரு பெரிய பில்டிங். ஸோ வந்துட்டு பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஜஸ்ட் வந்துட்டு உயரத்தால் பெருசாக இருக்குது அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பில்டிங்கிற வடிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேறு லெவலில் இருக்குது வந்துட்டு கண்ணாடியால் செய்யப்பட்டு. அதே நேரம் இன்றைக்கு வெதர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 30°C, அதாவது வந்துட்டு நல்ல வெயிலாக இருக்குது. லைக் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வெயில் மாதிரிக்கு. அப்போ இந்த ஸ்கார்ஃப் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னு சொன்னால் வந்து குளிர்காலத்தில் தான். இப்போ நான் வந்துட்டு இதை போட்டிருக்கேன் என்னதுக்குன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் களவுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ செயினை வந்துட்டு பறிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம். வந்துட்டு நான் தனியாக போகிறதால இதை வந்துட்டு சும்மா போட்டிருக்கேன். ரைட், வாங்க அப்படியே போவோம். யாரும் பார்த்து நக்கலை அழுதுவீங்க. ஸோ அதுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். இங்கே உள்ள கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வடிவாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மெயினான ஒரு சிக்னல் ஜங்ஷன் ஒன்று பாருங்க. ஸோ வாகனங்கள் எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணுது அந்த சிக்னலுக்காண்டி. இப்படியே நாங்கள் வந்துட்டு இங்கே போக போகிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இடத்துலேயும் ஒரு மரம் வச்சு வந்து மரம் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்ட மதிய சாப்பாட்டுக்காண்டி வந்துட்டு மோலோண்டுக்கு போகிறோம். இந்தா ஸோ முன்னுக்கு இருக்குது இருந்து பாருங்கோ, ஸ்கைலைன் பிளாஷா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மோல் உண்டு. இந்தா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மோல் உண்டு. நாங்கள் இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு மதிய சாப்பாடு எடுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதில் தெரிய மேக்கி KFC, மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி எல்லாமே வந்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து எங்கேயாவது இடத்துல போயிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம். நார்மலாக வளமையாக வந்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றான்னு இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ மோலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு இது ஒரு பெரிய மோலாக இருக்கக்கூடிய அப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. பொதுவான கடைகளில் இல்லாட்டி சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க உள்ளட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான அந்த பிராண்டான பேங்க் சாரா உடுப்பு கடை வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இதில் ஆட்கள் இருக்கிறதுக்கான குட்டி குட்டி சோஃபா மாதிரி இல்லாமல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்தா உள்ளுக்கு பேருங்க வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட் கடைகள் இருக்குது வந்து ஜென்ஸுக்கான. அதே மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூ கடைகள் இருக்குது. நாங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேலே போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போனாலும் வந்து இந்த எலிவேட்டர் இருக்கும் வந்து நாங்கள் இப்போ இதில் போவோம் மேலுக்கு. வாவ், பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான மோல் எல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அப்படி தான் இருக்குது பாருங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அப்படியே இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சுற்றி காட்டின வண்ணமாக நாங்கள் வந்துட்டு சாப்பிட போவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் லஞ்ச் எடுக்கக்கூடிய கடைக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதே மாதிரிக்கு வந்துருந்தா ஸோ மேலே இருந்து சும்மா ஜஸ்ட் வந்துட்டு நான் சுற்றி காட்டுறேன். இது வந்து ஏதோ MC பேப்பர்ன்ற ஒரு கடை உண்டு. அதே மாதிரி இதுவுமே வந்து லைக் ஒரு இங்கே தேன் சாப்பாட்டு கடை தான். இப்போ நாங்கள் எங்கே போய் சாப்பிடுவோம்? இந்த ஓர்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வந்து பர்கர் கடை இருக்குது, வந்து அங்கே KFC இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டருக்கு வந்து இங்கால இதில் வந்து எங்களோட சாப்பாடுகள் மாதிரி இருக்குது வந்து நார்மலாக. இங்கால வந்து சைனா சாப்பாடு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி கொண்டு இருக்குது. இங்கே சாப்பிடுவோம். ரேஷன் கறி excuse me, yeah, that's one, this one, yeah, Chicken? yeah, Small one? yeah, 2. ரெண்டு விதமான ரைஸ் வந்துட்டு போடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட்டாக இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் yellow இருக்குது. இந்த
நிறைய கறிகள் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவர வகைகள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. லைக் வந்துட்டு சலாட் ஐட்டங்கள் மாதிரி இந்த எங்களுக்கும் எல்லாம் பெப்பர்னு நினைக்கிறேன் வந்து இந்த இது வந்து ஸ்பெஷலி வந்து டொமேட்டோ லைக் வந்துட்டு ஒரு சோஸ்ன்ற டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு காட்டிக்காங்க வந்துட்டு 3 சிக்கன், எத்தனை சிக்கன் எங்களுக்கு வைக்கிறாருன்னு பார்ப்போம். மேபி அது ஸ்மால் ஒன்று கேட்டபடியாக அது லாச்சிக்காக இருக்கலாம். அதில் நிறைய சாப்பாடு வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் அண்ட் கறி வாங்கி தான் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்து சாப்பாடு எப்படி அந்த வளமையாக வீட்டை சாப்பிட்றானே. Which country? Sorry? Sri Lanka. Sri Lanka. Yeah. You're from Germany? Iran. Iran? Iran. So what's your language in Iran? Farsi. Yeah, language? Farsi. No. From 2013. 2013. 2006. 16. 15. December 2015. 15. You are working here? But I live here since 1986. Is this your restaurant or you are working here? Store my sister. Okay. Which city in Sri Lanka you live? Jaffna. Jaffna means Tamils living area. Okay. And also I want cola with sugar. Yeah. How much? Yes. 22. Yeah. Pay by card or cash? Cash. Yeah. Thank you. நல்லா நீட்டாக கதைக்கிறாரு என்ன சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்காண்ட சாப்பாடு வளமையாக சாப்பிட்றான்னு கையால். தேங்க்யூ. And you are tourist here? Yeah, I am came here for doing YouTube videos from Sri Lanka. Yeah, I am a YouTuber from Sri Lanka. Yeah. You are influencer. Influencer. Social media. Yeah. Thank you so much. You're welcome. Yeah. I will taste and will tell you. Huh? How was your food? I will tell you later. Yeah. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது ஜெர்மனியில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு வேறு கடைகளில் சாப்பிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு ஈரான் அங்கிள் வந்துட்டு இந்த கடையை வந்து நடத்துகிறார். நான் நினைக்கிறேன் மேபி ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கலாம் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி. நாங்கள் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய மாதிரி இடம் வந்துட்டு இல்லை. இது வழியே நான் பார்க்கல, வாஷ்ரூமுக்கு தான் போயிட்டு வரணும். பட் நான் வந்து கையால் தான் சாப்பிடுவேன். இப்போ என்ன செய்வோம்டா, 1 minute, ஒரு ஐடியா இருக்குது பார். ஒன்றும் செய்யலை. இங்கே வந்தாலே உங்களுக்கு தெரியும், நான் எல்லோரும் துடைப்பு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு வெட் டிஷ்யூன்றது லைட்டாக வந்து கையை துடைச்சி போட்டு சாப்பிடுவோம். ஒன்றும் செய்யலாது, ஆபத்து பாவம் இல்லை. ஏன்னா நான் கையால் சாப்பிடுவேன். கரண்டியால் சாப்பிடுவேன்னு சொன்னால் இந்த சிக்கன் எல்லாம் இப்போ கீழே விழுந்துடும். யா, செய்கிறத பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு சிரிப்பு வரந்தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சிலவளை இதுக்குன்னு சொல்லிங்க, இதால் துடைக்காமலே நீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி. பட் இருந்தாலும் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நம்ம வந்துட்டு துடைச்சிட்டு சாப்பிட போகிறேன். வெட் டிஷ்யூன்றோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக கை கழுவின மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று வருது. ரைட், இதை நாங்கள் இப்போ ஒரு ஓரமாக இதிலே வச்சு போட்டு சாப்பிடுவோம். இங்கே வந்து இந்த கொக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 யூரோ, 350 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 1500 1400 கிட்ட வரும் இந்த கொக்கோ கோலா. அங்கே வாங்குறதுனா 180 ரூபா வாங்கலாம். ரைட், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டில் வந்து நான் முதலே காட்டு மேகி வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மஞ்சள் ரைஸ், அப்புறம் வந்து ஒயிட். அண்ட் வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சிக்கன் கொடுத்துருக்காங்க. வந்து நாங்கள் ஸ்மால் எடுத்தால சேம் டைம் ஒரு கீரை ஐட்டம், அப்புறம் வந்து தக்காளி பழம், அதே மாதிரி இங்கே குடை மாதிரி ஒன்று உடக்கு என்னென்று இதில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, கரெக்டாக பார்த்தீங்களா ஒரு வடிவாக இருக்குது. இப்படியே ஒதுக்கணுண்டா ஃபுல்லாக ஒதுக்கணும். சேம் டைம் வந்து ஒரு சலாட் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கால, அதையும் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ரைட், இப்போ அவங்கள்ட்ட கடை சாப்பாடு எப்படின்னு சொல்லி பார்ப்போமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கண்டா. அண்ணா சாப்பிட்றத பார்த்து வந்துட்டு சாப்பிடலாமா? ஓகே இருக்குது. லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை மாதிரினா. இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி 10 யூரோ, லைக் 3300 வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு. நான் சொல்கிறதுக்கான காரணம் அங்கேருந்து பார்க்குறவங்களே டக்குன்னு சம்டைம் பிளாங்கா விட்டாலும் அப்படின்றக்காண்டி நான் ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு வாழையில்லாது. ஆரம்பத்தில் வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, நான் இப்போ வந்து பழகிடும். இவன் இப்போ என்ன கூட வந்து பழகிட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோக்காண்டி. வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தக்காளி பழம் என்று வந்து இந்த குடியிருக்கா கடிச்சுப்பா என்னண்டு. குடையும் வந்து சொப்டாக தான் இருக்குது. நடுவில் டெக்கரேட் பண்ணிக்காங்க எப்படின்னு பாங்க. ஸோ அதுலேயுமே அக்கறை வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த மோல்ட்ட வடிவை வந்துட்டு கொஞ்சம் அதிகரிக்கிறக்காண்டி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட வேணுமா லைட்டாக நாங்கள் பார்த்து சாப்பிடுவோம். ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி இவ்வளவும் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். முடிகிற கட்டத்தில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கீரை வகை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அநேகமாக மண்ணெல்லாம் வளர்ந்துருக்கு நினைக்கிறேன். இந்த கீரை நல்லா இருக்கு. என்ன இப்போலாம் செயற்கையாக செய்கிறாங்க தானே. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னால் கேஎஃப்சி சிக்கன் பர்கர் அந்த மாதிரி தான் வந்து கூட ஆக்கள் நிற்கிற வந்துட்டு காணக்கூடிய மாதிரி. லைக் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட காட்டுவா. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படியான கடையெல்லாம் வந்துட்டு ஆக்கள் கூட நிற்கும் அப்படி இருக்குது. அங்கிட்ட கடையில் நான் தான் இருக்கேன் போட ஃபர்ஸ்ட் டைம். இந்த பேரை வந்து நிற்கிறான் இந்தா. அது வந்து நல்லா கதைச்சார் வந்து. ரைட், நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாட் இருக்குது. சலாட் அரைவ் பண்ணி பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ரைஸன் கறியை விட இப்படி சலாட் வாங்கி சாப்பிடலாம். பச்சை மிளகறியை வெட்டி போட்டு வச்சு அது கோவா இருந்தா என்னை பொறுத்தவரைக்கும் சலாட் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் சாப்பாட்டை விட. ஸோ நீங்களும் பெட்டர் இப்படி கடைகளுக்கு வந்தால் ஒரு சலாட்டை வாங்கி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய அளவில் ஓகே இருக்கும். ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு ஸ்பெஷலி அதுக்குள்ளே விட்டுருக்க அந்த யோகட் வந்து நல்லா இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டொமேட்டோ, தக்காளி பழம். தக்காளி பழத்தையும் கொண்டு சாப்பிடுவா. இது கொஞ்சம் முரட்டு தக்காளி பழமாக, இது கொஞ்சம் அவிஞ்சோரியாக சாஃப்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது தக்காளி பழம். நல்லா தக்காளி பழத்தை சாப்பிட இருந்தா
ஃபஸ்ட்டுக்கு இப்போ இந்த டிஷ்யூவால் உடைக்க போகிறோம். ஈரமாகறாப்பா சி கடைக்காரன் பார்க்குறாரு இல்லை தான். இப்போ நாங்கள் வெட் டிஷ்யூ அளவுக்கா ஐயோ அதுவும் முடிஞ்சிடாப்பா. எல்லாரும் உண்டா அங்கிடந்து ஐயோ கடைசி அண்ணன் வாரத்தில் இதை சிரிக்கிறேன் நான் செய்கிற செயற்பாடுகளை. இப்படி நான் நோமலாக துடைச்சி போட்டு அதாவது தெரியும் தான் நீங்கள் பேப்பராக துடைச்சி போட்டு போய் குளிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி நாங்கள் இப்போ அதை துடைச்சி போட்டு போய் வாஷ்ரூமில் படியாக வந்து கழுவுவோம். ரைட் கையொருக்கா ரைட் கோலா லைட்டாக குடிப்போம். அப்படியே நான் இதை கொண்டே கொடுக்குறேன் விடுங்க, என்ன இதில் வைக்கலாது. கொண்டே கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி சாப்பாடு சூப்பரானு சொல்லி விடணுக்கா. சாப்பாட்டுக்கு எப்படி என்றால் இனி ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடக்க போதோ அப்படியே இருங்க வரேன்னா டக்குனு இதை கொண்டு கொடுத்துட்டு வரேன் ஐயாட்ட. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிற இடங்கள் பொது இடங்கள் என்றபடியாக நாங்கள் இதுகளில் வச்சுட்டு போயிடலாம். அதை நாங்கள் கொண்டே கொடுத்தா அவங்க எடுப்பாங்க. அப்படியேங்கோ நான் கொடுத்துட்டு வரேன்னா தேங்க்ஸ் பண்ணிட்டு வார். ஐயா காணலே ஒரு என் ஐயா காணல. ஐயா உள்ளு போட்டார் ஆள் மாறிட்டு ஒன்றும் செய்யலாம். ரைட் வாங்க போ. அப்படியே நாங்கள் மோளை சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து கொண்டு இறங்குவோம். இங்கே வந்து ஐப்ரோ ஷேப்பிங் நடக்குது. இங்கால மோஸ்ட்லி வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிக்காங்க வந்து அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான வடிவை கொடுக்குது. ஸோ ஸ்பெஷலி இந்த லைட்னிங் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த நாங்கள் டோஹா ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரிக்கு இருக்கைகள் இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சார்ஜிங் ப்ளக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஈவன் சார்ஜ் போட்டுட்ருக்கலாம் நாங்கள் வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு இப்படியே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் நினைக்கிறேன் என்ன மிளகறி இந்த வடம் போட்டிருக்கான். அவளுக்கு மிளகறியே காணலே. எங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகி கொண்டு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் நாங்கள். ஸோ அதால் கடை இது அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு போவோம். எலக்ட்ரானிக் ஐட்டங்கள கிஞ்சால இந்த கடையை நோம்பல் அப்படியே வெளியிலாண்டு காட்டின்னு வாங்க. நான் ஆல்ரெடி வாங்க வேண்டியது வாங்கிட்டேன். ஸோ அதால் போ. இந்த ஏரியாவில் நான் வந்தேன் இதால் போ. அட்ஜஸ்ட்மெண்ட் கூடிட்டு யா கீழே வந்தோம். இந்த பேக் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் குறைக்கும். மோளை வந்து பார்த்துட்டீங்க. நார்மலாக நான் வந்துட்டு இப்போ வெளியில் போகிறேன்னு சொன்னால் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அங்கேயுமே காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் வந்துட்டு புதுசாக போகிற வழியாக வெளியாக போனால் தான் எல்லாம் புக் பண்ணி அழகாக போகலாம். என்ன விளையாட்டு இடத்தை பார்த்தீங்களா, ஃப்ரீயாக விளையாடலாமா இல்லை காசு தான் போடணும்? என்ன ஏன் காசு போட்டு தான் விளையாடணும். ஓகே. இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து மோளை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக ஒரு ஷாப்பிங் உண்டு. இதில் வந்து எனக்கு ஒரு 2 டிஷர்ட், அப்புறம் இதில் வந்து அண்ணாக்கும் அக்காவுக்கும் வந்து ஒரு செட் உடுப்பு ஸோ வந்து வாங்கிட்டோம். இதான் வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கு போன மால்.
லைன் ஃப்ளாஷா. ஸோ நம்ம இப்போ போய் காரில் ஏறிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு ஸ்டேஷனுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போவோம். அப்படியே இந்த பில்டிங்கையும் பாருங்க, வந்து நல்ல உயரமான பில்டிங் வந்துட்டு நல்ல ஒரு அழகான பில்டிங் வந்து. வாவ், நைஸ். அப்படியே நம்ம காருக்கிட்ட போயிட்டு வந்து கிளம்பலாம். வந்து ஸ்டேஷனுக்கிட்ட போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான். அங்கால ஸ்டேஷனில் என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கிறோம், என்ன விலை டிக்கெட் வந்து டோர்மெண்ட்டுக்கு, ஸோ எவ்வளோ டைம் எடுக்கும்ன்ற எல்லாத்தையும் அழகாக வந்து பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே அவுட் பானோஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷனை வந்து. ஸோ இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட்டோட பிரதான ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் இப்போ உள்ளூர் போகிறோம். ஏண்டா பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. மோல் மாதிரி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். என்ன வாவ். வா, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்களா எல்லா கடைகளும் இருக்குது. சாப்பாடு கடை, ஜூஸ் கடை, ஈவன் போலீஸும் நிற்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ட்ரெயினுக்கு நிற்கிறது இங்கேயும் விட்டுட்டு போகிறது தெரியா கடைசியில். ஐ திங்க் நாங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் வந்து எந்த ட்ரெயின் நம்பர் எத்தனை மணிக்கு வெளுக்கிடுது, எங்கே போய் இறங்குது அப்படின்ற விஷயங்களை. நான் வந்து புக் பண்ணது வந்து டிரெக்ட் ட்ரெயின். ரான்சிட்லேயும் போயிருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டம்ன்றால டிரெக்டாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ட்ரெயின் டீட்டெயில் இன்னும் பிள்ளையிலேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு 5:27 தான் வந்து ட்ரெயின். ஸோ அது மட்டும் நான் வெயிட் பண்ணணும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 4 மணி கூட ஆகலை. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு குட்டி வண்டி தெரியுது. ஸோ அந்த மாதிரி பஸ், ட்ராம், டாக்ஸி அப்படின்ற போட்டு எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. வந்து இந்த தண்டவாளம் நிறைய பேர் நிற்கிறாங்க வந்து ஏறுறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 1 hour கிட்டே இருக்குது வந்து எனக்கு ரெயினுக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கிடையே ஒரு கஃபே கடைக்குள்ள வந்து இருக்கிறேன். வந்து ஏதாச்சும் லைட்டாக குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 hour இருக்குது. இந்த கடையை லைட்டாக காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஒரு சின்னதாக சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு கஃபே கடை மாதிரி. அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கடைக்கு முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த தேவைன்னு சொன்னால் இங்கே வாங்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு தண்ணி போத்தில் வந்து வாங்க போகிறேன், குடிச்சிட்டு அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ அன்றைக்கு மதியம் சாப்பிடும் போது வந்துட்டு கோலா தான் குடித்தது. அதில் தொடர்ந்து கோலா குடிக்கிறது வந்து நல்லதில்லை. அப்படியே போய் வாங்கிட்டு வரோம். Hello. How much? Yeah, thank you. ஃபியூஸ் டீ இருக்குது. டீ என்றாங்களா, நான் குளிருது. ஃப்ரிட்ஜுக்கு எந்த குளிர் தானே. 3 ரூபா 20 வருஷமா வெயிட் 1 ரூபா. யா, 3 ரூபா 20 வருஷம். சின்ன ஒரு ஜூஸ் வந்து 3 ரூபா 20 வருஷம்.
பா இல்லை அழியோ ஒன்றும் டேஸ்ட்லாம் கிடைக்கடாப்பா. பட் பரவாயில்ல, எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படியே கொண்டு போகணே அந்த ட்ரெயினுக்குள்ளே போய்க்குள்ளே லைட்டாக குடிச்சிட்டு போகலாம். ஸோ வந்து எங்களுக்கான டைம் வரைக்குள்ளே நான் அதில் போயிட்டு எந்த கேட்டால் போய் எங்கே ஏறணும் அப்படின்றத காட்டிக்கொண்டு அப்படியே ட்ரெயினில் ஏறுறதுலேருந்து போகும்போது, அதாவது ட்ரெயின் எப்படி இருக்குது, சீட் எப்படி இருக்குது, லக்கேஜ் எங்கே வைக்கிறது அப்படியான விஷயங்கள் எனக்கு தெரியாது. என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டி உங்களோட பகிர்ந்து கொண்டு அப்படியே போய் டோர்ட்மண்டில் இறங்கும் வரைக்கும் கிட்ட காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, டைம் வரட்டும், கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி வந்து நாங்கள் ரெயின் ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அரை மணித்தியாலம் இருக்குது. வந்து நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெயின் வந்துட்டு போயிடும். ஸோ வந்துட்டு டைமில் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் ஆகி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு ட்ரெயின் நம்பர் டைம்கள் எல்லாம் இதில் பார்த்தா வந்து போகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் வந்து இருக்குது 5:26. ஸோ வந்துட்டு இதில் உள்ள நாங்கள் டக்கண்டு கேட் நம்பரை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. கேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருப்பேன் 20, 21, 19, 18 அந்த மாதிரி வந்துட்டு போய்கொண்டு இருக்கும். இந்தா ஸோ அதில் ஒரு ட்ரெயின் ஒன்று வருதுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் போனதே இல்லை, அதுவும் தனியாக வித்தியாசமாக இருக்குது. வந்து எல்லாமே பார்க்க பயங்கர ஒர்க்கையாக இருக்குது. பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருட்டி கொண்டு போ. ஐயோ ஒர்க்குடா பசி, இப்போ நேரம் ஆகும் ஓடித்து தான். டைம் மிஸ் பண்ணிட்டா எல்லாமே போச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ட்ரெயின் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டுக்கும் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்குமே வந்து மேக்ஸிமம் டைம் ஒரு 7-8 நிமிஷம் தான் வந்து தரான். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5:14. ஆனால் வந்து பாருங்க, இல்லை லாஸ்ட் டைம் வந்து 5:18 ட்ரெயினுக்குரிய கேட் தான் வந்து அப்டேட் பண்ணிக்கேன். இந்தா ஸோ வந்து நாளைக்கு 5:22 அப்படியும் ஒரு 5:20 அப்படி தான் எங்களோட கேட் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நாங்கள் போய் ஏற சரி. ட்ரெயின் அப்படியே இது கிட்ட வந்து ஸ்டாப்பாகி நிற்கிது. நான் வந்து ஹொலண்டில் காட்டிப்பேன் வந்துட்டு என்ன சொல்கிறேன், திமிங்கலத்தின் முகம் மாதிரி வந்து. ஸோ அந்த மாதிரிக்கான ட்ரெயின்கள்லாம் இங்கே எல்லாமே நிற்கிது கூட. எங்களுக்கு திமிங்கலம் வருதோ சுறா வருதோன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போமா. ஓகே, எங்களோட கேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விழுந்துட்டுது 14 அப்படின்னு சொல்லி டோர்ட்மண்டுக்கு. ஸோ நாங்கள் இப்போ 14 போகும் ட்ரெயின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஏறணும். அச்சா, எனக்கு திமிங்கலமும் இல்லை, முதலையும் இல்லை, திமிங்கலமும் இல்லை, சுறாவும் இல்லை, ஒரு நெத்தலி மீன் மாதிரி வந்துருக்கு. இந்த நெத்தலியும் இல்லைடாப்பா, இது பேரு. ஸோ இதுதான் வந்து இப்போ நாங்கள் போகிற ட்ரெயின். ஐசி 2224. ஒரு இடையில் பொதுவாக வருவோம். இந்த ஐசி 2224 டோர்ட்மண்ட். வந்தாச்சு ட்ரெயினுக்குள்ளே. இங்கே போகிறப்பா மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. மேலே போவோம். ஓகே, ஸோ வந்துட்டு ட்ரெயின் வெளுக்கிட்டு ட்ரெயின் போகிற சத்தமே இல்லைடாப்பா. வாவ், எத்தனை தண்டை வாழ்ந்தாப்பா. Stückchen Frankfurt West in Fahrtrichtung rechts sollte es sein. Linda, ich frage, ob Sie das so machen. Nein, nee, auch. Manche ja. வாவ், நல்ல ஸ்பீடாக தான் போதா. வேறு ஹையோடி எடுத்துட்டான்டாப்பா. நல்லா ஒரு 2 நிமிஷம் பிந்து, நல்லா ஒரு 2 நிமிஷம் பிந்தி தான் ட்ரெயின் போயிருக்கும்.
வாவ். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெயினுக்குள்ளே வந்துட்டு ஏறி போய் கொண்டிருக்கோம். வந்து உண்மையிலே வந்து அந்த யூரோப்பில் வந்து டைமை வந்து கீப் பண்ணுறது வந்து கூட அப்படின்வாங்க. வந்து அது உண்மை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் 5:26 வந்து ரெயின், 5:24 தான் வந்து ஏறினான். ஸோ சரியாக 5:26 வந்துட்டு எடுத்துட்டாங்க. சரி, ஒரு 5-6 நிமிஷத்துக்கு முன்னே தான் வந்து அந்த கேட் நம்பர் வந்துட்டு விழுது. மேபி இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது சம்மந்தமாக மேலே டீட்டெயில் வந்து. ஆனால் நான் ஒரு கொஞ்சம் இதுக்கு முன்னே தான் வந்தேன். ஸோ சரியாக வந்துட்டு ஏறிட்டோம். எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு போகுது. போகிறதே வந்து தெரியலை. இதை விட ஸ்பீடாக ரெயினும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நான் வந்துட்டு டோர்ட்மண்டு போக. இதை விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சொன்னால் 2 மணி நேரத்தில் போகிற வந்துட்டு இருக்குது. பட் வந்து அது கொஞ்சம் விலை கூட இருந்தனால இது வந்துட்டு நான் புக் பண்ணினேன். ஸோ இந்த ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து 20 யூரோ. ஸ்பீடாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியான டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா சொன்னால் 89, 90 யூரோ, 110 யூரோ அப்படிலாம் இருந்துச்சு. எப்படியோ போகிறோம் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் 20 யூரோ வந்துட்டு செலக்ட் பண்ணினேன். மேபி இது வந்துட்டு எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு 2 போகுமா இன்னும் தெரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆட்கள் குறைவாக இருக்குது. மேபி வந்துட்டு டோர்ட்மண்டு கிட்ட நெருங்கக்குள்ளே எங்களோட ஜெஃப்னாலேருந்து பெட்டா போகிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வர்றாங்களோ தெரியலை. லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடங்களை வந்துட்டு காணல. நார்மலாக வந்துட்டு பேக் வைக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. அந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்துட்டு தள்ளக்கூடிய மாதிரி இடம் வந்துட்டு இல்லை. ஏன் அந்த மேலே ஒரு சின்ன இடம் இருக்குது, அதுக்கு வந்துட்டு பேக் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு முழிச்சு இந்த இடத்த பார்த்து கொண்டு போக வேண்டியான். இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணி கொண்டு போக வேண்டியான். தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சம்டைம் தெரியும் தானே, தனியாக போகிற பயணங்கள் எதுவும் களவுகள் போகலாம். ஸோ கொஞ்சம் மேலே டைம் தான் நல்லா தான் இருக்குது. வந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த சீட்டுகளை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது. வந்துட்டு இந்த போகிற லொக்கேஷன் இல்லாமல் காட்டுறேன் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த என் பேக்கில் வந்துட்டு அந்த சீட்டில் வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது வந்து சீட்ஸ் எல்லாம். இந்த நிலத்தை பார்த்தீங்களா வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து நார்மலாக விலை குறைஞ்சது ட்ரெயின் தான். விலை கூடியான்னு சொன்னால் இன்னும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே பக்கத்தால் பார்ப்போம். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த சாப்பிட்றக்கூடிய அந்த டேபிள் எல்லாமே இந்த ட்ரெயினில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் மீட்டி கொண்டு இருக்கிற வந்து டேபிளில் தண்ணி பொருளையும் வச்சுட்டு என்ன சொல்கிறது சத்தமே இல்லை. இது வந்து நாங்கள் மேலே டொப்பில் இருக்கிறோம். கீழையும் வந்துட்டு இருக்குது அந்த சீட்டுகள் எல்லாம். கீழையும் இருக்காமன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு மேலே நாங்கள் ஏறி வந்த ஸ்டெப்ஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழையுமே வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிக்கு கீழையும் வந்துட்டு இருக்கலாம். அன்னைக்கும் வந்து இது வாஷ்ரூம்னு இதில் வந்து எல்லாம் விழுந்தோன்னு இருக்குமே. எந்த ஸ்டேஷனில் வந்து எத்தனை மணிக்கு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அங்காலயம் அப்படியே இருக்குது வந்து மேலுக்கு. நார்மலாக 20 ரூபா ட்ரெயினே வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொன்னால் விலை கூடின ட்ரெயின்களோ இப்படி இருக்குமே. நல்ல காமாக வந்துட்டு ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. வீடியோஸ் வந்து சவுண்டே இல்லாமல் போய் கொண்டிருக்குது. ஆக்களும் குறைவு தானே. ஸோ இடையில் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்தாலும் நாம் வந்துட்டு கதைக்கிற ஒன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே ரோட்லேயுமே வந்து நிறைய புகையில எல்லாமே இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளால் போகிற மாதிரி தான் வந்துட்டு போய் கொண்டிருக்குது வந்துட்டு ரெயின் காட்டுப்பாதை மாதிரி. அதே நேரம் இந்த ரெயின் ஃபெசிலிட்டிஸை பாருங்க வந்து இது வந்துட்டு அந்த சாப்பாட்டு மேசை வேறு நான் முதலே காட்டியிருப்பேன். ஸோ வந்துட்டு இதில் ஃபோன் சார்ஜ் பண்ணக்கூடிய இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்துட்டு 90 வாட்ஸ் வரைக்கும் வந்துட்டு கரண்ட் வந்து வரும். எங்களோட சார்ஜர் இது வந்து 40 வாட்ஸ். ஸோ வந்து நான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். அதே டைம் வந்து இது சின்ன ஒரு மேபி ஒரு குட்டி டஸ்ட்பினாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. Zijn jullie soms aan in staan?
ஸோ பாருங்க வந்து இது வந்து எங்களோட நைட் மெயில் யாழ் ரயில் மாதிரி எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகும். இப்போ அடுத்த ஸ்டேஷனில் வந்து நிற்க போவாங்க. பிளட்டன்பர்க் அப்படின்ற ஸ்டேஷனில் வந்து நிற்க போகுது. இப்போ நேரம் 7:56 சரியாக 7:56 கொண்டு அடிக்கிறான் பிளட்டன்பர்க்கில். ஸோ அந்த டைமில் கேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 1 கேட் நம்பர் மீது கொடுத்துருக்காங்க மாறிட்டுது. ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்து எத்தனை மணிக்கு நிப்பாட்டுவான் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இதில் இருக்குது. கடைசி ஸ்டேஷன் வந்துட்டு எங்களோட டோர்மெண்ட் அது வந்துட்டு 8:58 வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1 வந்துட்டு நிற்கும் அப்படின்னு டீட்டெயில் வந்துட்டு போட்டிருக்கேன். அதே நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் வந்துட்டு பெருசாக இன்னும் ஆக்கள் வரையில் நான் வந்துட்டு லக்கேஜ் வச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. மேபி ஆக்கள் நினைச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்கள் நிறைய பேர் வந்திருந்தால் நான் எடுத்துருப்பேன். நான் அந்தளவுக்கு வரையில. ஸோ அதில் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு வியூ பாருங்க வந்துட்டு நல்லா இருக்குது. அதாவது நாங்கள் ட்ரெயினில் மேல் தட்டில் இருக்கிறோம். ஸோ அதால் அழகாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நினைக்கிறேன் பிளாட்டன்பர்க் ஸ்டேஷனுக்கு வந்துட்டுது. ஸோ ஜெர்மன் வீடுகள் ஆல்ரெடி நான் வீடியோவில் எல்லாம் காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஷேப்லாம் இருக்கும். நிறைய காலத்து நிறைய வருஷத்து வீடுகளாக இருக்கும் வந்து இதெல்லாம். ஸோ நினைக்கிறேன் வந்து இது ஒரு குட்டி ஸ்டேஷனாக இருக்குமெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர டயர்டு வந்து போயிட்டு வழியாக படுக்கணும். அவடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தமாக காய்ச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த பக்கத்தில் இருக்கிற அண்ணாவரால் வந்து சொன்னாங்க கொஞ்சம் மெதுவாக கதையுங்க அப்படின்னு சொல்லி. அதால் நாங்கள் சைலண்டாக காய்ச்சினாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பர் என்ன சொல்லணும் வந்து இந்த ஒரு பயணம் அருமையாக இருக்குது. இது வந்து பாருங்க ட்ரெயின் டோர் அந்த பட்டனை அமர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஆனால் ஓடிக்கொண்டு கேட்கல வந்துட்டு அமர்த்தக்கூடாது. அதுக்கான ஒரு அடையாளமும் போட்டிருக்காங்களேன்னா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே நேரம் மேபி இது எமர்ஜென்சி பட்டனாக இருக்கலாம் வந்து. ஸோ சீட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க வேறு 100லேருந்து 200 அப்படின்னு வரைக்கும் வந்து இங்கால இருக்கும் மேபி. ஸோ இதில் வந்து அந்த எந்தெந்த ஸ்டேஷனில் எல்லாம் நிப்பாட்டுறான் அப்படின்ற டீட்டெயில் வந்து அழகாக போய் கொண்டிருக்கும். சேம் டைம் வந்துட்டு ஏதாச்சும் ஃபயர் ஆகினாலும்ன்றக்காண்டி வந்துட்டு இந்த தீ அணைக்கிற ஒரு கருவியும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டஸ்ட்பின். ஸோ வந்துட்டு இந்த கீழ் நிலத்தை பாருங்க வந்து அந்த எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இந்த ரெயின் வாஷ்ரூம் இருக்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மேலே வந்துட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஏன்னா வீட்டுன்ற ஸ்டெப்ஸ் மாரி வச்சு மேலே போகுது பாருங்க வந்துட்டு மேல் தட்டுக்கு. அதே மாதிரி கீழ் தட்டுக்கு வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகுது வந்து. ஸோ இந்த மாதிரிக்கு மேலே இருக்கிற மாதிரிக்கே வந்துட்டு அப்படியே கீழே இருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் கீழே இருக்காபடியாக கீழே போய் காட்டில் வந்து. ஸோ சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா விலை குறைஞ்ச ட்ரெயினே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் விலை கூடின எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்க. குகைக்குள்ளால் போய்க்குள்ளே காது அடைக்குது. நல்ல போகமாக தான் போகுது. ஓகே அப்படியே வந்து நாங்கள் இப்போ இந்த அதாவது வாஷ்ரூம் பார்ப்போம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னு நான் பிறகுக்குள்ளே ஒரு அக்கா வந்து சின்ன பிள்ளைய வச்சுருந்தோம். மேபி அது ஒரு பிள்ளை இருந்தால் பிள்ளைய சத்தம் போடும் அப்படின்னக்காண்டி இதில் வச்சுருந்து பண்ணிக்கிறோம் வந்து. நான் இதுலேருந்து வந்து பிள்ளைய இங்கால வச்சுருந்தவ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஹோல்டில் நின்றுடுது இந்த தங்கச்சி இறங்கி போகிறா. ஸோ இறங்கி போன கையோட ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டோர் க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன் பாருங்க இந்த ஸோ டோர் க்ளோஸ் ஆகணுன்னா ட்ரெயின் வந்துட்டு வலுக்கிடும். இப்போ நாங்கள் வாஷ்ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வர கடவுளை இதுக்குள்ளேயே வேணாம் சொன்னாராப்பா.
பட் ஒரு ரெயினுக்குள்ளே வந்துட்டு உண்மையிலே எப்படி க்ளீனாக இருக்கிறது பெரிய விஷயம் தான் சொல்லணும். நான் முதலே சொன்ன மாதிரி இதை விட பெரிய விலை கூடின ட்ரெயினர்களுக்குள்ள இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் பண்ண கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஏஆர்எலுக்கு நினைக்கிறேன் வந்து பாருங்கோ. முதல்ல கொஞ்சம் தண்ணி அடிக்குது, அப்புறம் அப்படியே வந்துட்டு ஏஆர் இழுத்த மாதிரி இழுத்து விடுது அப்படியே உள்ளுக்கு. அதே நேரம் வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி, அதாவது பேரல தண்ணி வேற ஒன்று சென்சரில் மேபி சாரி அதான் தண்ணி வருது. இந்த ஷோ பிரச்சனை கையில் தான். என்ன ரெயினில் இந்த வழியாக அளவாக இருக்கும் தண்ணி வசதிகள் எல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பரும் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எடுத்து எடுக்கலாம். அப்படி ஒரு வழியாக அப்படியே ரெண்டு வீடியோ செஞ்சுருக்கேன் பாருங்கோ. கீழே டஸ்ட்பின் வந்து ரம்பிட்டுது. ஸோ அதை வந்துட்டு எடுத்துருவாங்க. ரெயின் வந்துட்டு க்ளீன் பண்ணுறவங்க இந்த நம்மளோட அந்த டாய்லெட் பேப்பர்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அழகான கிரனேட் பதிச்சு நீட்டாக இருக்குன்னு. ஸோ வந்துட்டு டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளுக்கு வந்துட்டு லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. நாங்கள் இப்போ வெளியில் போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்ரூம் டூர் ஒன்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என் பேக் எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். சொன்னால் பெருசாக ட்ரெயினுக்குள்ள வந்துட்டு க்ரௌட் இல்லை. அண்ட் இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு ஒரு பார்க்க நல்லவங்க மாதிரி இருந்தாங்க. பாருங்க என் பேக் நான் எப்படி விட்டுட்டு வந்தாண்டா. ஸோ இந்த மாதிரிக்கு பேக் ஃபோன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இப்போ வாஷ்ரூமுக்கு போயிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் யாரும் வந்து கை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த மெட்ட பேக் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் இருக்குது மேலே. அதில் இருக்கிற அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முழிச்சு பார்க்குறார். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்து எங்களோட டோர்ட்மன் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:56 9:01 போயிடும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிக்காங்க. டைம் இப்போ 8:49. ஸோ நாங்கள் இப்போ அந்த பேக்கையும் எடுத்து ஹேண்ட் லக்கேஜையும் எடுத்து ரெடி பண்ணணும். ஸோ அடுத்து செட் பண்ணுவோம். இங்கே இதுலேயும் 2 பேக் இருக்குது. ஸோ எங்களோட ஃபோன் இருக்குது. ரைட். ஸோ வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே இங்கால பாருங்க வந்துட்டு டோர்ட்மண்ட் ஏரியா வந்துட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது ரெயினில் போய்க்குள்ளே வந்துட்டு என்ன விஷயம் தெரியுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் காடு தான் தெரியுது. மரங்களை தவிர உண்டு என் காணையிலே. ஸோ டோர்ட்மண்ட் ஸ்டேஷன் வந்து வருது. ஐ திங்க் இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷனாக இருக்குமான்னு சொல்லி நாங்கள் பார்த்த ஸ்டேஷனருக்குள்ளே வரக்குள்ளே பார்த்த ஸ்டேஷனருக்குள்ளே டோர்ட்மண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர டயர்டுன்னு தான் சொல்லணும். வந்துட்டு உண்மையிலே சொன்ன மாதிரி யூரோப்புக்கு வந்துட்டு நான் சரியாக கருத்து தான் போயிட்டா தான் உண்மை. ஓகே. ஸோ இன்னும் வந்துட்டு 4 நிமிஷத்தில் நாங்கள் இறங்க போகிறோம். குறுக்கு ஒரு ரெயின் வந்தால் நல்லா இருக்கும், அதையும் காட்டி கொண்டு போகலாம். இவ்வளோ தூரத்துக்கு இந்த எலக்ட்ரிக் இந்த கரண்டுகள் போகுமே என்ன. இது பார்க்க டீசலோடு தானே, அது புகைக்காண்டி வந்துட்டு அதை வெயிட் பண்ணிக்கான். அவ்வளோக்கா நான் கரண்டு இறங்கியாச்சும் இறந்து விழுந்தேன்னா படம் முடிஞ்சு அறந்து விழுந்துருக்குமா. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்வாங்க தானே. நல்லா நைஸாக போகுதுன்னு சத்தம் இல்லாமல் விசணும். இப்போ இறங்கினோடனே அண்ணாண்ட சொல்லிக்கு தான் பதில் சொல்ல போகுது. எண்ணத்துக்கு தனியாக வந்த நீ அப்படின்னு சொல்லி சமாளிப்போம். ஸோ இன்னும் வந்து 3 மினிட்ஸ் டோர்ட்மண்ட் ஸ்டேஷனுக்கு. அப்படியே பார்த்து கொண்டு வாங்க இடங்களை. முக்கியமாக கிளம்பிட்டு பார்த்துட்டு போகணும். சீட்டு எதுவும் விழுந்துருக்குன்னு சொல்லல. இந்த பர்ஸ் எல்லாம் விழுகிறது கூட
நான் ஏதோ யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு புக் பண்ண மாதிரி கொழும்பு ஸ்டேஷன் தான் கடைசி இந்த மாதிரி, நான் டோட்மண்ட் ஸ்டேஷன் தான் ஏதோ கடைசி இந்த மாதிரி நினச்சிக்கொண்டிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி அங்கே நிறைய ஸ்டேஷன்கள் போகுது. இது ஒரு பெரிய ஒரு நீளமான பயணத்துக்குரிய ட்ரெயின் தான். ஸோ வந்துட்டு 10வது கேட்டால் வந்துட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. ரைட், ஐ திங்க் கிட்ட வந்துட்டு ஆனால் சரியான டைமிங் கீப் பண்ணி தான் ஸ்பீடாக கொண்டுருவாங்க. எதுக்கு நாங்கள் விளம்பி கீழே போவோம். ஸோ நம்மளே இல்லை எக்ஸிட் ரைட் சைடுன்னு போட்டிருக்கோம். ஓகே, அனௌன்ஸ் பண்ணுறாங்க டோட்மண்ட் வந்துட்டு. Nach Hamburg über Münster Osnabrück, 9:36 Gleis 11. Unser Zug verwendet dann hier aber nicht mit der Ausverstanden mit எக்ஸிட் பக்கம் வந்துட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளை பக்கம் உண்டு. அதில் டொச்சில் வந்து எழுதிக்காங்க. Hamburg, Münster Osnabrück, Bremen, departure terminal 6 track 11 today. Thank you much for the Deutsche Bahn today. Have a nice evening. Yeah, so வந்துட்டோம் ஃபைனலி டோட்மண்ட். Yeah, ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டோட்மண்ட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதான் வந்து நாங்கள் வந்த ட்ரெயின் வந்து பாருங்க. ஸோ டோட்மண்ட் ஸ்டேஷனையும் அப்படியே வந்துட்டு காட்டிட்டு போவோம். நல்ல வழியாக தான் கிடக்கு இந்த ட்ரெயின் பார்க்க. டபுள் தட்டு. ஸோ நாங்கள் இந்த மேல் தட்டுலேருந்து வந்தாங்க. நாங்கள் ஸோ இந்த அண்ணாக்கள் வந்து லக்கேஜை வாங்கி கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோடனே டாக்ஸி சர்வீஸ் தான். நல்லா தான் இருக்குது டோட்மண்ட் ரயில்வே ஸ்டேஷன். தான் கேஎஃப்சிலாம் இருக்குது வந்து. யா, தேங்க்யூ. Which channel, bro? Which channel? SK Vlog. SK Vlog? Yeah. Okay. I look. Okay. Yeah. எந்த கடவுள் எவ்வளோ டாக்ஸி அப்பா. சு பெரிய ஸ்டேஷன் தான் இதை. அங்கே ஃப்ராங்க்போர்ட்டில் கூட இவ்வளவு டாக்ஸி நிற்கலையே வெளியில். வா, எனக்கு டாக்ஸியை காட்ட வந்துட்டு கோவாவில் வந்துட்டு வெளியில் வந்து டாக்ஸியை காட்ட டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து குழம்பினதான் ஞாபகம் வருது.